எப்படி ஈஸியா லோட் சைஸை கால்குலேட் பண்றேன்னு சில பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க இந்த ஓட பிளாக்ல என்ட்ரி எடுக்க போறீங்க என்று வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காக நீங்க டிசைட் பண்ணி கொள்ளணும். உங்களோட அக்கௌண்ட் சைஸை பொறுத்து இந்த ரேடுக்காக நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்க போறீங்க. நாங்க இதைத்தான் போன வீடியோல பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கொள்றேன். இந்த ஓட பிளாக் நான் ஒரு $30 மாதிரி ரிஸ்க் எடுக்க போறேன்றதை எடுத்துக்கொள்றேன். இப்போ நாங்கள் இதை கால்குலேட் பண்றதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் தேவை. அதை நம்ம இப்போ எடுத்துக்கொண்டிருக்கோம். முதலாவது நாங்கள் எத்தனை டாலர் ரிஸ்க் எடுக்க போறோம்ன்றது தேவை. அது எங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கு. அடுத்தது எங்களோட கேபிட்டல் என்னன்றதை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். சரிதானே? அப்போ ஒரு 5K அக்கௌண்ட் எடுத்துக்கொள்வோம். அதுக்கப்புறமா இன்னும் ஒன்று தேவை எங்களுக்கு என்னன்னு சொல்லிச்சுன்னா இந்த ஸ்டாப் லாஸ் எத்தனை பிப்ஸ் வருது அது எப்படி கால்குலேட் பண்றேன்னு சொல்லி சொன்னால் நீங்க பொசிஷன் ரூல் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட என்ட்ரி இந்த ஓட பிளாக்ல மேலுக்கு வரும். ஸ்டாப் பிளஸ் ஓட பிளாக் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி வரும். சரிதானே? இப்போ இது ஒரு பெரிய ஒரு ஓட பிளாக் என்றால் நீங்க மிச்சம் ரிஸ்க் விருப்பம் இல்லைன்றால் இந்த ஓட பிளாக்ல பாதிக்கு வச்ச மாதிரியும் என்ட்ரியை செட் பண்ணி விடலாம். ஆனால் மேலுக்கு டெப் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு என்ட்ரி மிஸ் ஆகும். இதில் என்ட்ரி மிஸ் ஆகக்கூடாது என்று சொல்லி சொன்னால் நீங்க இந்த மாதிரி செட் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? ட்ரை. இப்போ நாங்க எத்தனை டாலர் ரிஸ்க் எடுக்க போறோம்ன்றதை எடுத்துக்கொண்டோம். அதுக்கப்புறமா எங்களோட கேபிட்டல் எவ்வளவு அந்த எடுத்துக்கொண்டோம். அடுத்தது இந்த ஸ்டாப் லாஸ் எத்தனை பிப்ஸ் என்று பார்க்க போறோம். அதுக்கு நீங்க இந்த பொசிஷன் ரோட கிளிக் பண்ணீங்க என்றால் இந்த பிரேக்கெட்டுக்கு பக்கத்துல காட்டும் 27.3. அப்போ 28 பிப்ஸ் என்று எடுத்துக்கொள்வோம். இது மூன்றும் நீங்க எடுத்துக்கொள்ள வேணும். நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்க போறீங்க, உங்களோட பேலன்ஸ் எவ்வளவு, அடுத்தது எத்தனை பிப்ஸ் எடுத்துட்டு நீங்க இந்த வெப்சைட்ல வரணும். சரிதானே? ரைட். வந்தீங்களா அதுல என்ன பேர்ன்றது முதலாவது இருக்கும். இதுல பார்த்துக்கலாம் பொசிஷன் சைஸ் கால்குலேட்டர். சரிதானே? ரைட். இதுல என்ன பேர்ன்ற இருக்கும். உங்களோட என்ன பேரோ நீங்க இதுல செலக்ட் பண்ணி கொள்ளலாம். இப்ப நாங்க யூஎஸ்டி பார்த்தாலே யூஎஸ்டி பார்க்க போறோம். அடுத்தது இந்த அக்கௌண்ட் கரன்சின்றது யூஎஸ்டில டிஃபால்ட்டா இருக்கும். அப்படியே விட்டு கொள்ளுங்க. அடுத்தது அக்கௌண்ட் சைஸ். அக்கௌண்ட் சைஸ் உங்களோட கேபிட்டல் எவ்வளவு கேட்குது. உங்களோட கேபிட்டல் எவ்வளவு நாங்க பார்த்துருந்த முதல்ல 5K அக்கௌண்ட் என்றால் $5000 என்ன. இப்போ இதுல ரிஸ்க் ரேஷியோ பெர்சன்டேஜ் இருக்குது. சரிதானே? நாங்க எத்தனை டாலர்ஸ் ரிஸ்க் எடுக்க போறோம்னு தானே எடுத்தோம். அதால ஸ்வோப் வித் மணியை கொடுத்து கொள்ளுங்க. கொடுத்தோ எத்தனை டாலர்ஸ் நாங்க ரிஸ்க் எடுக்க போறோம்னு டிசைட் பண்ணிக்கமோ அதை இதுல ஃபில் பண்ணி விடுங்க. எடுத்து இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் பிப்ஸ் கேட்குது. எத்தனை பார்த்தோம்? 28 பிப்ஸ் என்ன. ஞாபகம் இல்லாட்டி பார்த்துக்கொள்ளுங்க. $30 நாங்க ரிஸ்க் எடுக்க போறோம்னு பார்த்துருந்தோம். 5K அக்கௌண்ட் 28 பிப்ஸ் எடுத்தது கால்குலேட் என்று கொடுத்தோம் என்றால் சரி. இந்த இடத்துல ரேட் சைஸ் என்று இதானே 1 அது டிஃபால்ட்டா இருக்கும். அதை அப்படியே விட்டுருங்க. கால்குலேட் பண்ணுங்க. பண்ணும்போது இந்த இடத்துல சைசிங் என்று காட்டும். சரிதானே? 0.11 இந்த லோட் சைஸ் தான் நீங்க போட வேணும். இந்த லோட் சைஸ் போட்டு இந்த ஓட பிளாக்ல நீங்க என்ட்ரி எடுப்பீங்கன்னு சொல்லி சொன்னால் இது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும் போது $30 புரோக்கர் ஃபீஸும் போகும். சரிதானே? இப்போ உதாரணத்துக்கு நாங்க ஸ்டாப் லாஸ் வந்து இந்த முறைக்கு வைக்கோம் வச்சுக்கலாம். அப்போ ஒரு 35.9 அப்போ 36 பிப்ஸ். அப்போ என்ன செய்ய போறோம்? நாங்க டிசைட் பண்ணின ரிஸ்க் $30 தான். அதுல மாற்றம் இல்லை. ஆனா ஸ்டாப் லாஸ் பிப்ஸ் மட்டும் என்ன செய்யுது கூடுது 36. அப்ப எத்தனை லோட் சைஸ் போடுறோம் பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் எத்தனை பிப்ஸோ அதை இதுல டைப் பண்ணுங்க. 36 கால்குலேட் பண்ணுங்க. 0.08 லோட் சைஸ் நீங்க போடணும். ஆக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நாங்க பார்த்துருந்த விஷயம் ஒரே மாதிரியான ரிஸ்க் தான் நாங்க எடுக்க வேணும். ஓட பிளாக் பெருசா வருதுன்றதுக்காக ஸ்டாப் லாஸ் அமௌண்ட்டை கூட்டுறது இல்லை. $30 30, 40 40 தான் ஒரே மாதிரியான தான் ஃபாலோ பண்ண வேணும். அப்போ ஓட பிளாக் பெருசா வருதுன்னா ஸ்டாப் லாஸ் பெருசா வரும். ஸ்டாப் லாஸ் பெருசா வரும்போது லோட் சைஸ் குறையும். ஸ்டாப் லாஸ் இன்னும் வரும்போது பிப்ஸ் குறையும் போது லோட் சைஸ் கூடும். சரிதானே? ரைட். இந்த மாதிரி தான் நீங்க கால்குலேட் பண்ணி செய்ய வேணும்.